பாவம் இன்றைக்கி தேசத்தில் நிறையா இருக்குது. அதோடு நின்றணும். அதுக்குள்ளே என்ன உணரக்கூடாது, குதிச்சிடக்கூடாது. நிறைய விதமான பாவங்கள் இருக்குது. அதை டச் பண்ணிடவே கூடாது. அது பக்கமே போயிடக்கூடாது. அதுக்கு முன்னால் ஆண்டவர் நமக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் யூத மார்க்கத்தில் வந்து அமைந்தாங்க. அமேன். ஊழியம் நடக்க, ஜெபம் நடக்க நடக்க நம்ம வஸ்திர தொங்கலை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் தொங்க போகிறாங்க? ஆயிரக்கணக்கான பேர், சின்னவன் 1000 பேர் தொங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டியிருக்கு. அமேன். நம்ம பஸ்ஸு எத்தனை பஸ்ஸுக்கு டிரைவர்? நம்ம ஒரே பஸ் தான். அமேன். நிறைய பஸ்ஸில் டிரைவராக இருந்தால் போர்டு எங்கே போகுதுன்னே தெரியாது. ரெண்டு பக்கமும் ஏதோ ஒரு போர்டு கிடக்கும். ஆட்கெல்லாம் குழம்பிடுவாங்க. அப்போ நமக்குன்னு ஒரு தெளிவான ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அதை சரியாக செய்வோம். ஆவியை நம்ம வழி நடத்துவார். ஆமென். கடைசி காலம் எப்படி இருக்கும்? பாவம் பெருகிட்டு தான் இருக்கும். கிருபை அதை விட அதிகமாக என்ன பண்ண பெருகும். தேவ கிருபை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அந்த கிருபை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த ஜெபத்துக்கு வந்து போகிறதுக்கு கிருபை கிடைக்குமா? நிறைய கிடைக்குமா? குறைய கிடைக்குமா? நிறைய கிடைக்கும். ஏன்னா இந்த ஜெப நேரத்தில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜெப நேரம் மட்டும்தான். ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக எதுவும் கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஜெபத்தில் இருந்து ஜெபிக்கும்போது தேவ கிருபை நமக்கு கிடைக்கும். ஆமென். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகும். பாவம் உலகத்தில் பெரிய இருக்குது. ஆனால் தேவ கிருபை அதை விட அதிகமாக பெருகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணிடுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த என் மூலமாக ஆண்டவருக்குள்ள வரணும். எனக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கவங்க என் மூலமாக ஆண்டவருக்குள்ள வரணும். என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. அன்றைக்கி எஸ்தரின் காலத்தில் காரியம் மாறுதலாக முடிந்து தேசத்தில் நிறைய பேர் ஜெபிக்க வந்தாங்க. ஆண்டவரே எல்லாரையும் யூ-டர்ன் போட்டு விடுங்க ஆண்டவர், திருப்பி விடுங்க ஆண்டவரே, எல்லாரையும் திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை நிறைய பேரை ஏற்படுத்தி கொண்டு வந்தீங்க. அப்போ சில நாட்களில் ஊழியம் செய்யும்போது 5000 பேர் ஆண்டவர்களை வந்தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசி காலம் எப்படி இருக்கும்? கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்னு யாரும் பயந்துட்டு இருக்கக்கூடாது. இதை போய் யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கடைசி காலம் எப்படி இருக்கும்? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகும். அதிகமாய் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதிகமான கிருபையை தேவன் நடத்துவார். அல்லேலூயா. என் இயேசுராஜன் வருவார், எண்ணில் அடங்காத தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார், எண்ணில் அடங்காத தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே. ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்துட்டு இருக்கிறாரு. முழுமையான ஆளுகைக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாரு. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. இயேசு வராரா? வரலையா? இயேசு வராரா? நிச்சயமாக எழுப்புதலோடு சேர்ந்து இயேசுடைய வருகை இருக்கும். அது நமக்கு மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பாராத மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. வந்துட்டாரா? வருவார்னு நினச்சி இப்படி சீக்கிரம் வந்துட்டாரான்னு சொல்லி அதிர்ச்சி. ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும். அவர் வருகையை எதிர்பாரா மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. இயேசுராஜன் வருவார், எண்ணில் அடங்காத தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். என்ன நடந்தாலும் கடைசியாக எல்லாம் போய் முடியும். வருகையில் தான் அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வருகை சந்திக்க ஆயத்தமா. ஆண்டவர் சீக்கிரம் வராரு. அதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் இவனை நிரப்பி பயன்படுத்துவார்.
உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறோ. அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வருகை சங்கீதமா. என் இயேசுராஜன் வருவார். எல்லாம் கையை சேர்த்து போடுவாங்க. வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க. உங்க வருகைக்கு எதிர்பார்த்து நிக்கிற வாங்க. என்னை ஆளவே வானில் ஒரு பேரொளி தோன்றும். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு அதிசயமான வருகை, ஒரு ஆச்சரியமான வருகை. விண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும். உலகம் முழுவதும் இயேசு வாராருங்கிற செய்தி கேள்விப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறவங்க எல்லாரும் போயிடுவாங்க. நம்ம எல்லாரும் போகிறோம். அந்த வருகையில் அநேகரை ஆயத்தப்படுத்தணும், காவலாளிகளாக இருக்கணும். மேற்குக்கு கிழக்குக்கு நடுங்க மேகங்கள் மீதே வருவார். அல்லேலூயா. வானில் ஓர் பேரொளி தோன்றும், பெண்ணில் மொழி தோன்றும், மேற்கோ கிழக்கு நடுங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசுராஜன் வருவார். ஐயா சைத்து வாங்காண்டவரே, வாங்க, நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். சுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்காதோரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். தொடர்ந்து அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பாடல்களை பாடினோம், துதித்தோம். கடைசி காலத்தை பற்றி நிச்சயம் நேரம் சிந்தித்துருக்கிறோம். கடைசி காலம் என்ன நடக்கும்? பாவம் பெருகின இடத்துல கிருபை எப்படி பெருக போகுது? அதிகமாய். நம்ம பாவம் பெருகிட்டே என்று சொல்லி யாரும் கடைசி காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டுடைய கிருபை அதை விட அதிகமாக என்ன செய்ய போகுது? பெருகிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம அபிஷேகத்தை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். அபிஷேகம் என்ன? அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். கடந்த மாதத்தில் நேரடியாக ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஏன்னா நமக்கு பூமிக்கு நமக்கு இடையில தண்ணி ஒரு தடையாக இருந்துச்சு. அந்த தண்ணீரை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? திறந்து ஊற்றுக்கண்களெல்லாம் திறந்து விட்டுட்டாரு. மேலேருந்தும் ஊற்றுக்கண்ணாக திறந்தார், கீழே இருந்து பூமியிலேருந்து திறந்து முடிச்சிட்டார். அதனால் நம்ம நேரடியாக இப்போ நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நேரடியாக ஆசீர்வதிக்கும் அபிஷேகத்தோடு அந்த இடத்த விட்டு கடந்து சென்றோம். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை உங்களை நேரடியாக என்ன செஞ்சிட்டே இருக்கிறாரு? ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவரே எனக்கு தேவையான அபிஷேகத்தை தந்து என்னை நடத்தக்கூடிய அபிஷேகத்தோடு எங்களை திரும்ப அனுப்பும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்றைக்கி என்ன ஆசீர்வாதம் நமக்கு அபிஷேகத்தின் மூலமாய் தரப்போகிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா போதும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம். அல்லேலூயா. ஆவினா என்னது? அபிஷேகம். ஞானமும் கிடைக்குமா, உணர்வும் கிடைக்குமா? அந்த அபிஷேகம் யார்கிட்ட தான் இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. வெறும் ஞானத்தை மட்டும் கேட்டு அந்த அபிஷேகம் நம்மளை நடத்துகிறதா இல்லை. எப்போவுமே நம்ம ஜபத்தை கேட்குறோம், நிறைய ஜபம் பண்ணோன்னு ஜப ஆவி வேணும். அதுதான் நம்மளை ஜபத்தில் நடத்திக்கிட்டே இருக்கும். பரிசுத்தம் வேணும்னு கேட்போம், அந்த பரிசுத்த ஆவி வேணும். அந்த பரிசுத்த ஆவி தான் நம்மளை பரிசுத்தமாகவே நடத்திக்கிட்டே இருக்கும். எந்த அசுத்தம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை நம்மளை பார்க்க விடாது. அந்த பரிசுத்தத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு செல்லணும்னா அந்த பரிசுத்த ஆவி வேணும். எப்பவும் எந்த தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும்னா ஜெப ஆவி வேணும். இப்போ கிருபையின் ஆவி வேணும், விண்ணப்பத்தின் ஆவி வேணும். எல்லா ஆவியும் இருக்குது பைபிளில். இன்னைக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் ஞானத்தையும் உணர்வையும் ஆண்டவரே தரக்கூடிய அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு என்ன செய்ய போகிறோம்? கடந்து போகிறோம். அது என்னது? ஞானத்தையும் உணர்வையும் போட்டிருக்கேன் என்னன்னு சொல்ல இங்கிலீஷ் பைபிளில் தேட ஆரம்பித்தேன். இங்கிலீஷ் பைபிளில் ஞானம்னா விஸ்டம்னு போட்டிருக்கு, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கு, புரிந்து கொள்ளுதல் போட்டிருக்கு. உணர்வுனா
நான் தொட்டு பார்க்குறது உணர்வு, அது ஒரு உணர்வு தான். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்துட்டார்னா நம்ம உண்மையாக என்னதான் எப்படி செய்யணும்னு சொல்லி அதை நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலோடு வாழக்கூடிய அபிஷேகத்தை அவர் என்ன செய்வார், தரும். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் வெறும் ஞானத்தோடு இருக்கிறதுக்கும் ஆண்டவருடைய கிருபையோடு கொண்டு நம்ம புரிந்து கொண்டு வாழுகிற அபிஷேகத்தோடு வாழுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன செய்யும் இருக்கும். வேதத்தில் ஞானத்தில் பெருத்தவர் என்று சொல்லி ஒருவரை சொல்லுவோம். யார் அது? சாலமோன் ஞானி. அவர் ஞானத்தை கேட்டார். ஆண்டவர் உலகத்தில் எல்லாருக்கும் இல்லாத ஞானத்தை உனக்கு தாரேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அந்த ஞானம் கொஞ்ச நாளில் என்ன செய்யிருச்சு, கொஞ்சம் வழி விலகி போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம்னா ஞானத்தையும் உணர்வையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அபிஷேகத்தை கேட்க போகிறோம். அந்த அபிஷேகம் இருந்துன்னா அது சரியாக உலக காரியங்களை புரிந்து கொள்ள செய்யும், ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள வைக்கும். எந்த காரியத்தில் நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்து தரும், கற்றுத்தரும், நடத்தும். அல்லேலூயா. இப்படி யாராவது வேதத்தில் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தேன். நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருவரை மாத்திரம் இந்த நாளைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம். நம்ம ஞானமாக மாத்திரம் இருந்தால் போதாது. இந்த ஞானத்துக்கு வேறு என்னெல்லாம் வேதத்தில் விளக்கம் இருக்குன்னு பார்த்தா, இந்த ஞானம் வந்து ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று. அப்படி தானே இல்லையா? ஆவியின் வரங்கள் எத்தனை? 9. அந்த ஆவியின் வரத்தில் ஒன்று என்னது தான்? ஞானத்தை உணர்த்தும் வசனம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் எங்கே இருக்குது? 12ஆம் அதிகாரம். இந்த வரங்கள்னாலே உடனே எங்கே போயிட வேண்டியதான்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யணும்? போயிட வேண்டியதான். 8. எப்படி எனில் ஒருவனுக்கு போதும் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் ஞானம் வந்து ஒரு வரம். அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் அதை விட கடந்த அபிஷேகம், அதை விட மேலான ஆசீர்வாதம், அதை விட மேலான காரியம். சரிதானா? அப்போ இந்த அபிஷேகத்தோட நம்ம ஊருக்குள்ள